இன்றைய தலைப்பு செய்திகள். வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தி, முதலமைச்சருடன் முக்கிய ஆலோசனை. இன்றைய முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் புதிய மைல்கல். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை தலைமைச் செயலகத்தில் இந்திய வாகன உதிரி பாக உற்பத்தியாளர்கள் சங்கத்தை சேர்ந்த உயர்மட்ட குழுவினர் நேரில் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பு ஏன் முக்கியமானது? தமிழகத்தில் வாகன உற்பத்தி துறையின் எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். தமிழகம் இந்தியாவின் ஆட்டோமொபைல் ஹப் மற்றும் அழைக்கப்படுகிறது. தமிழகம் இந்தியாவின் ஆட்டோமொபைல் ஹப் என்று அழைக்கப்படுவது நாம் அறிந்ததே. இந்த நிலையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அவர்களை சந்தித்த குழுவினரில் மிக முக்கியமான ஆளுமைகள் இடம்பெற்றிருந்தன. திரு ஆதித்யா கணேஷ், ACMA தென்மண்டல தலைவர் மற்றும் ராணே மெட்ராஸ் லிமிடெட் செயல் இயக்குனர், திருமதி சுபா குமார், ACMA தென்மண்டல முன்னாள் தலைவர் மற்றும் நடேசன் சீன் குரோகோன்ஸ் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர், திரு ஸ்ரீகாந்த், MSME மற்றும் ACMA தென்மண்டல தலைவர் மற்றும் அல்ஃபா ரூப்பர் நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் திரு சரவணன், ACMA தென்மண்டல இயக்குனர் ஆகியோர் கலந்து கொண்டனர். என்ன பேசப்பட்டது? முக்கிய அம்சங்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநிலத்தின் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக 3 விஷயங்களில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளன. தொழில்நுட்ப வளர்ச்சி, நவீன வாகனங்களுக்கான உதிரி பாகங்களை தயாரிப்பதில் தமிழகம் எப்படி உலகத்தரம் வாய்ந்த மையமாக மாறுவது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. முதலீடுகள், புதிய தொழிற்சாலைகளை நிறுவுவது மற்றும் ஏற்கனவே உள்ள நிறுவனங்களை விரிவுபடுத்துவதற்கான வழிமுறைகள் ஆராயப்பட்டன. MSMEகளின் பங்களிப்பு, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு MSME இந்த துறையில் கூடுதல் வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. எதிர்கால திட்டம், தமிழகத்தின் வளர்ச்சி. இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கம் தமிழகத்தை உலகளாவிய வாகன உற்பத்தியாளர்கள் ஏற்றுமதி மையமாக மாற்றுவதே ஆகும். எதிர்காலத்தில் மின்சார வாகனங்கள் உற்பத்தியில் தமிழகம் பெரும் பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த சந்திப்பு மிக முக்கிய திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலில் இந்த துறையில் புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கை இந்த சந்திப்பின் மூலம் ஏற்பட்டுள்ளது. வாகன உதிரிப்பாக உற்பத்தி துறையில் தமிழகம் தொடர்ந்து முதலிடம் வகிக்க அரசு எடுத்து வரும் இத்தகைய நடவடிக்கைகள் நிச்சயம் பலன் தரும் என தொழில் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இது குறித்து விரிவான அப்டேட்டுகளை தொடர்ந்து நம் சேனலில் காணுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.